எல்லா அமினோ ஆசிடுமே இந்த கேன்சர் செல்ஸுக்கு தேவையா அப்படின்னா எல்லா அமினோ ஆசிடும் தேவையில்லை. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சில அமினோ ஆசிட்ஸை யூஸ் பண்ணும். அதே நேரத்தில் கொஞ்சமாலாம் யூஸ் பண்ணாது, ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணும். அதில் சில இதை நம்ம சாப்பாடில் நம்ம கொடுப்போம், சிலதை அதுவே உற்பத்தி பண்ணிக்கும். இதுதான் நமக்கு இருக்கிற பெரிய சேலஞ்சே. சாப்பாடில் கொடுக்குறத நிறுத்திக்கலாம், ஆனால் அதுவாக உற்பத்தி பண்ணிக்கிறத நம்ம நிறுத்துறதுன்றது ரொம்ப சிரமம். அப்படி இருக்கிற அந்த அமினோ ஆசிட்ஸில் சில அமினோ ஆசிட்ஸ் நம்ம சாப்பிட்றதுலேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது ஒரு 3 அமினோ ஆசிட் இருக்குது. நிறைய இருக்குது, 3 ரொம்ப முக்கியமானதை மட்டும் நான் இப்போ அதில் நான் சொல்கிறேன். அப்புறம் ஒரு 3 அமினோ ஆசிட் வந்து நம்ம பாடியே ஜெனரேட் பண்ணிக்கும். நீங்கள் சாப்பாடே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம பாடி நம்ம செல்ஸ் ஃபங்க்ஷனுக்காக பாடியே ஜெனரேட் பண்ணிக்கணும். ஸோ அதை தான் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்னு சொல்லுவாங்க. இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸில் எந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான அமினோ ஆசிட் வந்து லூசின் அப்படின்ற அமினோ ஆசிட். இந்த லூசின்ற ரொம்ப முக்கியமான வேலை பண்ணும். அது என்ன அப்படின்னா க்ரோத் ஸ்விட்சை ஆன் பண்ணுற வேலையை அதுதான் பண்ணும். இந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்க, எம்டார் அப்படின்னு சொல்லுவாங்க, எம்டார் பாத்வே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எம்டார்ன்றதை ஆன் பண்ணும். இந்த லூசின் உள்ளே வந்துச்சுன்னா இந்த செல் க்ரோத் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். நார்மல் செல்ஸ் எல்லாமே இது வந்த உடனே அந்த க்ரோத் செல்ஸஸ் அந்த க்ரோத் இதை ஸ்டார்ட் பண்ணிடும். செல்ஸ் வந்து புது செல்ஸ் உருவாகிறது, டிஎன்ஏ உருவாகிறது, இப்படி எல்லாமே தன்னால் நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த கேன்சர் செல்ஸுக்கும் நல்ல செல்லுக்கும் இதில் என்ன பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னா, இது ஒரு ஸ்விட்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்த உடனே அந்த ஸ்விட்ச் ஆன் ஆயிரும். ஆன் பண்ண உடனே செல்ஸ் க்ரோ ஆகிற வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். இது நார்மலாக ஃபங்க்ஷனாக அப்புறம் நின்றும். அந்த ஆனில் இருக்கிற ஸ்விட்ச் வந்து தன்னால் ஆஃப் மோடுக்கு போயிடும். ஸோ இந்த ஆன் ஆஃப்ன்றது ரெகுலராக கரெக்டாக நடந்துச்சுன்னா அது நல்ல செல். ஆனால் இந்த கேன்சர் செல் எப்படின்னா ஆல்ரெடி இது டேமேஜ் ஆகி இருக்கிறதுனால இது வந்து ஆல்வேஸ் ஆன் மோடில் இருக்கும். இந்த லூசின் வந்த உடனே ஆன் மோடில் இருக்கிறது ரொம்ப அக்ரெசிவாக வேலை செய்யும், ரொம்ப அதிகமான வேலையும் செய்யும். அதனால் இந்த ஜாமாக இருக்கிற இந்த ஸ்விட்சு இன்னும் அதிகப்படியாக வேலை செய்யும். இது எதுலாம் இருக்கும் அப்படின்னா, இப்போ ஸ்க்ரீனில் அது எதுலாம் தெரியுன்றத நாங்கள் போடுறோம். இந்த லூசின் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் எதெல்லாம் அப்படின்றது இப்போ ஸ்க்ரீனில் வரும். இப்போ இந்த லூசின் எதெல்லாம் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே, இந்த லூசினை இதெல்லாம் சாப்பிடாம நின்று நீங்கள் குறைச்சிருப்பீங்க. அதே நேரத்தை கம்ப்ளீட்டாக நிறுத்தினா நமக்கு வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி நல்ல செல்ஸுக்கும் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதிப்பு எதுவும் பெருசாக கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த க்ரோத் மோடுன்றது நம்ம ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது நமக்கு தேவையில்லை. அதனால இந்த லூசினை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறது மூலமாக நம்ம பாடி என்ன ஒரு ஸ்டேஜுக்கு போகும்னா அட்டாஃபஜி, அதாவது இது மட்டும் கிடையாது, நிறைய இது சேர்த்து பண்ணும்போது இந்த லூசினையும் நம்ம கம்ப்ளீட்டாக நிறுத்தினோம் அப்படின்னா பாடி அட்டாஃபஜி மோடுக்கு போகும். அட்டாஃபஜி மோடுக்கு போகும்போது இப்போ கேன்சரோட நம்ம ஏர்லி ஸ்டேஜில் இருக்கிறோம், ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னா இந்த கேன்சர் செல்ஸை கொல்றதுக்கு இது பெரிய அளவுக்கு உதவும். அதனால லூசின்றதை கட்டாயம் நீங்கள் கம்ப்ளீட்டாக தவிர்க்க முடியும். அதனால உடலுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது. சொல்லப்போனால் நிறைய நன்மைகள் தான் வருது. அதனால கேன்சர் வந்தவங்களோ இல்லை வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறவங்களோ லூசினை கட்டாயம் கம்ப்ளீட்டாக தவிர்க்கிறதுக்கு உண்டான வழியை தாராளமாக பார்க்கலாம். இந்த லூசின்றது வெறுமனே தனியாக மட்டும் இது கிடையாது. நீங்கள் அதை BCAA அப்படின்னு சொல்லுவாங்க, பிரான்ச் செயின் அமினோ ஆசிட்னு சொல்லுவாங்க. லூசின், ஐசோலூசின், வேலின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 சேர்ந்தது. இது இந்த ஜிம்மு போகிறவங்கலாம் அவங்களோட இதில் வந்து சேர்த்துப்பாங்க. அந்த வே ப்ரோட்டீனோ இல்லாட்டி வந்து ஏதாவது சப்ளிமெண்ட் சாப்பிட்றாங்க அப்படின்னா அதெல்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லது. அடுத்த முக்கியமான எசென்ஷியல் அமினோ ஆசிட் எது அப்படின்னா மெத்தியோனைன். இந்த மெத்தியோனைனோட ரோல் வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம செல்ஸில் எல்லாம் டிஎன்ஏ இருக்கும். இந்த டிஎன்ஏவை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் புக்குன்னா என்ன, எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம இப்போ ஏதோ ஒரு மிஷின் வாங்குகிறோம், இல்லாட்டி ஏதோ ஒரு பொருள் ஒரு அப்ளையன்ஸ் ஏதாவது வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அப்ளையன்ஸை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுப்பாங்க இல்லையா, ஒரு கைடு புக்கு மாதிரி. அந்த கைடு புக்கில் வந்து ஒரு 100 பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏல இப்போ இந்த டிஎன்ஏல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா க்ரோ அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த க்ரோ அப்படின்னு சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை இந்த கேன்சர் செல்ஸ் படிக்கணும் அப்படின்னா அதுக்கு அதை ஹைலைட் பண்ணணும். அப்போ அதை ஹைலைட் பண்ணால் கேன்சர் செல் வந்து மல்டிப்ளை ஆகும். இதே இது ஹெல்தி செல்ஸ் என்ன பண்ணணும்னா அதுக்கு லைட்டாக எழுதி இருந்தாலே போதும். நிறைய ரொம்ப அப்படி ஹைலைட் பண்ணி ரொம்ப அதிகப்படியாக இங்கெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுதான் இந்த ஹெல்தி செல்ஸுக்கும் இந்த கேன்சர் செல்ஸுக்கும் இதில் இருக்க முக்கியமான ஒரு பெரிய டிஃபரன்ஸு. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கேன்சர் செல்ஸ் வந்து பயங்கரமாக இந்த மெத்தியோனைனுக்கு அடிக்ட் ஆகி நிறைய அதை யூஸ் பண்ணும்.
அப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹெல்தி செல்ஸுக்கு அந்த மாதிரி ஏதாவது தேவையான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு லைட்டாக இருந்தாலே பண்ணும். சரி, ஒருவேளை இல்லவே இல்லைன்னா அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஹெல்தி செல்ஸ் அது பாட்டுக்கு இருக்கும். ஏன்னா ஹெல்தி செல்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஹோமோசிஸ்டின் அப்படின்றத ஒன்று பயன்படுத்தி ஹெல்தி செல்ஸ் வளர்றதை பார்க்கும். ஆனால் இந்த ஹோமோசிஸ்டின்றத மெத்தியோனைன் இல்லாமல் ஹோமோசிஸ்டினை இந்த கேன்சர் செல்ஸ் கொடுத்தா அது பயன்படுத்தி அது அந்த க்ரோ ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகாது. அதனால கம்ப்ளீட்டாக நீங்கள் மெத்தியோனைனை கட் பண்ணுறதன் மூலமாக இந்த கேன்சர் செல்லோட க்ரோத்தை கட் பண்ணிடலாம். அதே நேரத்தை நல்ல செல்லுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமலும் பார்த்துக்கலாம். பட் இது வந்து என்ன கண்டிஷனில் அப்படின்னா இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற கண்டிஷனில் தான் நான் சொல்கிறேன். அதுக்காக நீங்கள் ஒரு நல்லா இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம மெத்தியோனைனை கட் பண்ணிடலாம் அப்படின்னு கட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மெத்தியோனைன் நம்ம சாப்பிட்ற ப்ரோட்டீன், நம்ம சாப்பிட்ற ஃபுட் சோர்சஸ் எதெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் வர்ற இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாத்துலேயும் அது ரொம்ப ரிச் சோர்ஸாக இருக்கும். இதை கம்ப்ளீட்டாக நம்மளுடைய ஃபுட்டிலேருந்து 100% அவாய்ட் பண்ணிடலாம். அப்படி அவாய்ட் பண்ணுறது மூலமாக கேன்சர் செல்லோடைய க்ரோத்தை நம்ம பெருமளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன இந்த 2 அமினோ ஆசிட் இருக்கு இல்லையா, இந்த லூசின் கூட ஐசோலூசின், வேலின், இந்த 3 சேர்ந்து அந்த BCAA அப்படின்ற எசென்ஷியல் அமினோ ஆசிடும் இந்த மெத்தியோனைன்ற எசென்ஷியல் அமினோ ஆசிடையும் நீங்கள் சாப்பிடாமல் இருந்து கட்டாயம் கட் பண்ணிட முடியும். ரொம்ப சேலஞ்சிங் பார்ட்டே இனிமேல் தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம இந்த 4 எசென்ஷியல் அமினோ ஆசிடை நம்ம சாப்பிட்ற ஃபுட் சோர்சஸில் கட் பண்ணுறதன் மூலமாக கேன்சர் செல்ஸ் க்ரோ ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணிட முடியும். ஆனால் இதுக்கப்புறம் தான் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங் பார்ட்டெல்லாம் வருது. ஏன்னா எசென்ஷியல் அமினோ ஆசிடை நம்ம சாப்பிடாமல் கட் பண்ணிடலாம், பட் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிடை அப்படி நம்ம பண்ண முடியாது. அப்படி என்னென்ன நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்ன்றதை அடுத்தடுத்து இப்போ பார்க்க போகிறோம்.